ஒரு சிறிய விவாதத்திற்கு பிறகு ராகுல் கோபமாக தன் துணிகளை பெட்டியில் எடுத்து வைக்கிறான். எனக்கு இது செட் ஆகாது, நான் கிளம்புகிறேன் என்று கூறி வீட்டை விட்டு வெளியேறுகிறான். அனிதா சோபாவில் அமர்ந்து எதுவும் செய்ய முடியாமல் அழுகிறாள். சட்டப்பூர்வ பந்தம் இல்லாததால் எப்போது வேண்டுமானாலும் விலகலாம் என்ற எண்ணம் இருக்கும். ஒரு சிறிய சண்டை கூட உறவை உடைத்துவிடும். இறுதியில் ஏமாறுவது பெரும்பாலும் பெண்களாகவே இருக்கிறார்கள். ராகுலும் அனிதாவும் சமையலறையில் இருக்கிறார்கள். ராகுல் சமைக்க முயற்சி செய்து உணவை கெடுத்து விடுகிறான். அனிதா கோபப்படாமல் சிரித்துக் கொண்டே, பரவாயில்லை, நாம் சேர்ந்து ஆர்டர் செய்யலாம் என்று கூறி அவனுக்கு உதவுகிறாள். திருமணத்திற்கு முன்னரே ஒருவரின் குறைகளையும் தவறுகளையும் சகித்துக் கொண்டு வாழ முடியுமா என்பதை அறிய இந்த வாழ்க்கை முறை உதவுகிறது. இங்கு எதிர்பார்ப்புகள் குறைவு, புரிதல் அதிகம். மனமுறிவு, டிவோர்ஸ் என்பது ஒரு வாழ்க்கையின் முடிவு அல்ல. ஆனால் அதற்கு பின் மறுதிருமணம் செய்யாமல் மற்றொரு துணையுடன் இணைந்து வாழும் லிவ் இன் ரிலேஷன்ஷிப் கலாச்சாரம் தற்காலத்தில் ஏன் அதிகரித்து வருகிறது? இன்றைய நவீன உலகில் அனிதா இந்த சவாலை எவ்வாறு எதிர்கொள்கிறாள்? அனிதாவின் இந்த கதையை கேட்டு பாருங்கள். கழுத்தில் ஏறும் ஒரு பவுன் தாலி வாழ்நாள் முழுக்க மகிழ்ச்சியை தந்துவிடும் என்று நாம் நம்புகிறோம். ஆனால் அதுவே ஒரு பெண்ணின் சிறைச்சாலையாக மாறும்போது, விவாகரத்து பெற்ற ஒரு பெண் மறுபடி ஏன் திருமண பந்தத்தை வெறுக்கிறாள்? இதோ அனிதாவிடமிருந்து தொடங்கும் ஒரு யதார்த்தமான கதையும். அனிதா, வயது 32, மென்பொருள் நிறுவனத்தில் வேலை. 5 வருடங்களுக்கு முன்பு பெற்றோர் பார்த்து நடத்தி வைத்த ஆடம்பர திருமணம். ஆனால் வரதட்சணை கொடுமை, கணவனின் சந்தேக குணம், தினசரி மன உளைச்சல். இறுதியில் அனிதா எடுத்த முடிவு மனமுறிவு. நீதிமன்ற படிகளில் ஏறி விவாகரத்து வாங்க அவளுக்கு 2 வருடங்கள் ஆனது. அந்த 2 வருடங்கள் அவளுக்கு பண இழப்பை விட நிம்மதி இழப்பையே தந்தது. பின் அனிதா தனிமையில் இருந்தபோது அவளது அலுவலக தோழன் ராகுலின் அறிமுகம் கிடைக்கிறது. ராகுலும் விவாகரத்து பெற்றவன்தான். இருவரின் எண்ணங்களும் ஒத்து போகின்றன. ராகுல் அனிதாவை திருமணம் செய்ய கேட்கிறான். ஆனால் அனிதா மறுக்கிறாள். எனக்கு திருமண அமைப்பின் மீது பயம் வந்துவிட்டது. சட்டம், சடங்குகள் இல்லாமல் நாம் ஏன் ஒன்றாக வாழக்கூடாது என கேட்கிறாள். ராகுலும் சம்மதிக்கிறான். இருவரும் ஒரே வீட்டில் லிவ் இன் உறவில் இணைய முடிவெடுக்கிறார்கள். சொல்வது எளிது, ஆனால் இந்திய சமூகத்தில் வாழ்வது கடினம். வாடகைக்கு வீடு தேடும் போது நீங்கள் கணவன் மனைவியா என்ற கேள்வி துரத்துகிறது. பொய் சொல்லி வீடு எடுத்தாலும் உறவினர்களின் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடிவதில்லை. தாலி இல்லாமல் ஒருவனுடன் வாழ்வதா என அனிதாவின் பெற்றோரை சமூகம் ஏசுகிறது. ஆனால் அனிதா உறுதியாக இருக்கிறாள். காயப்படுத்திய திருமண பந்தத்தை விட இந்த சுதந்திரமான புரிதல் எனக்கு நிம்மதியை தருகிறது என்கிறாள் அனிதாஹு. அனிதாவின் கதை தனிப்பட்ட ஒரு பெண்ணின் கதை அல்ல. இன்று நகர்ப்புறங்களில் பல பெண்கள் இந்த முடிவை நோக்கி நகர்கிறார்கள். இது கலாச்சார சீரழிவு அல்ல, மாறாக திருமண பந்தத்தில் பெண்கள் அனுபவித்த ஏமாற்றத்தின் வெளிப்பாடு. சடங்குகளை விட இரு மனங்களின் உண்மையான புரிதலே முக்கியம். இந்த நவீன கலாச்சாரம் பற்றி உங்கள் கருத்து என்ன? அனிதாவின் கேள்விக்கு உங்கள் பதில் என்ன? கீழே கமெண்ட் செய்யுங்கள்.